ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாராஜா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சண்டே அதுமா ஷூட் பண்ணுறேங்க. பசங்களுக்கு இன்னைக்கு பிரியாணி தான் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து அவிய வச்சுருக்கேங்க. அது ரெடி ஆகிட்டு இருக்குது. சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியன் எல்லாமே வதக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீடியோ போட்டே கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறமா வந்து எனக்கு வந்து ரொம்பவே உடம்பு முடியாமல் ஆயிடுச்சுங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக அழைச்சிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அலைச்சல் ஆயிடுச்சு. உடம்பு வந்து சுத்தமாக ஒத்துழைக்கல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 2 வீக்ஸ்லேயே வந்து 3-4 டைம்ஸ் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து அலையிற மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாமே ஷூட் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஹரிஷப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஷூட் பண்ணி எடுத்து தர ஆள் எல்லாமே கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே ஷூட் பண்ணிக்கல. ஹரிஷும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிஸியாக இருக்கிற மாதிரியே இருந்ததுனால அவனுமே எந்த ஒரு வீடியோவுமே எனக்கு ஷூட் பண்ணி தர மாதிரி இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து நான் நிறைய அப்டேட் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்மளுக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து ஃபோட்டோஸ் வாங்கி தான் நம்ம வந்து அதில் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸுமே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். சுத்தமாக உடம்பு முடியல. ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 2 ஹவர்ஸாகவே வந்து இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து தான் ஃபங்க்ஷன் அன்னைக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தாங்க எந்த ஒரு அப்டேட்டுமே நான் கொடுக்கல. எதுவும் நினச்சிக்காதீங்க. இனிமேல் நம்ம வீடியோஸ் வந்து அப்படியே கண்டினியூவாக வரும். ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் நான் வந்து ஒரு ஒரு பெரிய பிளான் போட்டு நிறைய அப்டேட் பண்ணணும், இந்த தடவை வந்து நிறைய விளாங் வீடியோவும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் எல்லாமே அப்படியே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்படி இப்படின்னு போய் இப்போ ஓரளவுக்கு எனக்கு உடம்பு பரவாயில்ல. பசங்களுக்கு வந்து சரி இந்த தடவை வந்து இந்த சண்டேல வந்து கொஞ்சம் ஹெவியாக ஃபுட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணி இருந்தது. அப்புறமா சிக்கன் ஃப்ரை பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அம்மா வந்து இந்த மசாலா எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்து ஜூஸுமே போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா. இந்த மே மந்த் ஃபுல்லா டோட்டல் சேஞ்ச் தாங்க சொல்லணும். ஃபுல் அலைச்சல் வேற. ஹாஸ்பிட்டலுக்கும் போறதுமா இருந்தது, இந்த இன்வைட் பண்றதுமாவும் இருந்தது. வீட்டில் வந்து சரியா குக்கிங் பண்றதும் சரியா கிடையாது. என்னென்ன வைக்கிறோன்னா குயிக்கா வச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரியே தான் இருந்தது. பசங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு ஏதாச்சும் பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்லேயே வந்து இன்னைக்கு பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறமா வந்து பசங்களுக்கு வந்து ஆனியன் ரைத்தா கேட்டிருந்தாங்க. அது கூட வந்து இந்த தடவை வந்து கிரேப்ஸு அப்புறமா மாதுளை எல்லாம் சேர்த்து பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. அப்புறமா அப்பளம் பொரிச்சுக்கிட்டு எக்கும் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து சிறுபயிறு போட்டு இந்த சிறுபைத்தம் பருப்பு போட்டு வந்து பாயசம் பண்ணியிருந்தேன். அதில் வந்து வீட்டில் எல்லாருக்குமே பசங்களுக்கு வந்து அந்த பாயசம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால அந்த பாயசம் பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. கூடவே வந்து அவங்களோட ஆச்சியும் இருந்ததுனால ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே என்னோட பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.